நம்ம நாட்டில் எல்லாருமே காங்கிரஸ்காரன், கம்யூனிஸ்ட்காரன், திமுக காரன், விடுதலை சிறுத்தை எல்லாரும் ஆசைப்படுவான் தெரியுங்களா? என்ன தெரியுமா ஆசைப்படுவான்? நாங்களும் முஸ்லீம்களும் மாமன் மச்சானாக வாழ்கிறோம். நான் இல்லைன்னு சொல்லணும், இல்லை ஏன்ட்ட வந்து சொல்ல சொல்லணும் உன்னைய. நாங்கள்லாம் மாமை மச்சான். அதில் ஒரு வேடிக்கை தெரியுமா? எப்பவுமே அவன் தான் மாமனா இருக்கான், இது வந்து மச்சானா தான் இருக்கான். நம்ம அக்கால கொடுத்துட்டு ஓரமா பேக்கரி வாங்கிக்கலாம். எவ்வளவு நாளைக்கு நீ மாமன் மாமன் கொஞ்ச நாளைக்கு நான் மாமமா இருக்கேன் முடியாதுங்க. கலைஞர் கோச்சிருவாருங்க. யார் மாமா யார் மச்சான்? நாங்களாம் அண்ணன் தம்பியா பழகிட்டு வர்றோம். அப்ப நாங்க டெய்லி அறுவடை வெட்டிக்கிறோமா? நாங்கள் அண்ணன் தம்பியா தானே பழகுறோம். நாடு பழகப்பட்ட போது எல்லாரும் ஆசைப்படுறோம்ல, இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையா இருக்கணும்னு. படிச்ச IAS IPS அதிகாரி ஆசைப்படுவான். எதுக்குங்க நமக்குள்ள மத பிரச்சனை? அப்புறம் பிசினஸ் மேன் பயப்படுவான். ஏன்னா அவன்கிட்ட பிசினஸ் எல்லாரும் பண்ணணுமா இல்லையா? நான் ஒரு பிசினஸ் மேனுங்க, எல்லாம் அண்ணன் தம்பியா போலாங்க அப்படின்னு ஓட்டு வாங்குறேன். கட்சிக்க எல்லாரும் அண்ணன் தம்பியா போலாங்க. நான் வேண்டான்னு சொல்லவே இல்லையே. மோடியை போக சொன்னார வேண்டான்னு. மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு? பாகிஸ்தான் பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் போராட்டம் பண்றாங்க. அப்ப ஜின்னா வந்து என்ன சொல்றாரு? எங்க ஆளுகளுக்கு நாட்டை பிரிச்சு கொடுக்கணும். அப்ப காந்தி என்ன சொல்றாரு? எதுக்குங்க தனியா போறீங்க? இந்து முஸ்லீம் பாயி பாயி அப்படின்னு என்ன? அண்ணன் தம்பி நம்ம 2 பேரும், எதுக்கு பிரிஞ்சு போறீங்க அப்படின்னு கேட்ட ஜின்னா என்ன சொன்னாரு? இந்துக்களும் முஸ்லீம்களும் எந்த காலத்திலும் சேர்ந்து வாழ முடியாது. நீங்க ஒரு தேசிய இனம், நாங்க ஒரு தேசிய இனம். உங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு வேறு, என்னுடைய கலாச்சாரம் பண்பாடு வேறு. எந்த காலத்திலும் சேர்ந்து வாழ முடியாது. we want பாகிஸ்தான். காந்தி ஒன்னும் பண்ண முடியல. அன்னைக்கு காந்தி சொன்னாரு நீ நானும் ஒண்ணுன்னு. காந்திக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க எல்லாரும்? முகமது அலி ஜின்னா, ஆமா காந்தி நீ நானும் ஒண்ணு, என் வாயில பண்ணு, ஓ வாயில மண்ணு, நீ வெண்ணுன்னா. காந்தி சொல்லியே கேட்கல. ஸ்டாலின் சொல்லி கேட்க போறோமோ நம்ம இல்லையா? காந்தி சொல்லியே கேட்கல. மோகன பிரியா முகாமினி சொல்லி சேர்ந்திருக்க போறான். ஒரு விஷயம் தெரியுங்களா? அவன் மேல தப்பு இல்ல, முஸ்லீம் மேல. அவன் நல்ல ஆளு. ஆனா அந்த மதம் இருக்கு பாருங்க, மோசமான மதம். நம்ம ஹிந்து மதம் புனிதமான மதம். ஆனா இங்க மோசமான ஆள் கருணாநிதி, ஸ்டாலின் மாதிரியால் இருக்கான். மோசமான மதத்துல நல்லவன் இருக்கும், நல்ல மதத்துல மோசமானவன் இருக்கான். அதுதான் நிலைமை. என்ன தெரியுமா இருக்கும்? நம்ம ஆளு திமுக காரனுக்கு, கம்யூனிஸ்ட்காரனுக்கு அரபு பத்தி உருது பத்தி ஒண்ணும் தெரியாது. கப்ரிஸ்தான் என்ன, பள்ளிவாசல்னா என்ன, தலாக்குன்னா என்ன, முத்தலாக்குன்னா என்ன, அதே மாதிரி களிமானா என்ன, ஒண்ணும் தெரியாதுங்க. தெரியாமலே உருட்டுவான். நம்ம என்னைக்குமே அண்ணன் தம்பியை தான் பழகுறோம். ஆனால் அது சொல்றது புரிஞ்சுக்கணும். லா இல்லாஹி இல் அல்லாஹ் அப்படின்னா கருணாநிதி தெரியுமா, வீரமணிக்கு தெரியுமா? அல்லாவை தவிர ஆண்டவன் இல்லை. இன்னைக்கு போர்டு பார்த்துப்பீங்களா? ஆண்டவன் மிகப்பெரியவன். அல்லாவை தவிர ஆண்டவன் இல்லைங்கும் போது எப்படி சிவனையும் முருகனையும் கும்பிடுவான்? பேசிக்காவே தவறு. அவன் ஆசைப்படலாம், தப்பு கிடையாது. இப்ப தர்மர் கிருமர்லாம் 5 பேர் சூப்பரா பிறந்தவன்லையுமே அந்த அவ ஆசைப்பட்டு நானும் பிள்ளை பண்ணணும்னு சொல்லி 100 முட்டாப்பையில் வந்தாங்களா? அது மாதிரி தான் ஆசைப்படலாம், தப்பு கிடையாது. நடைமுறைக்கு சாத்தியம் பண்ணும்ல. அப்புறம் இன்னொன்று பாருங்க, இங்க உள்ள முஸ்லீம்கள் அங்க போயிடணும், அங்க உள்ள இந்துக்கள் இங்க வரணும். அப்ப சின்ன என்ன தெரியுமா கேட்டாரு? யோ நீ இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, ஆளை மட்டும்தான் அனுப்புவேன், ப்ராப்பர்ட்டி எல்லாம் கேட்க கூடாதுன்னா. ப்ராப்பர்ட்டி நம்முடைய தோட்டம், வயல், வீடு, வாசல், ஆடு, மாடு எல்லாமே பாகிஸ்தான்ல இருக்குங்க. நாடு பிரிச்சாச்சு. பஞ்சாப் அந்த பக்கம் போயிடுச்சு, இந்த பக்கம் இந்தியா, பாகிஸ்தான். இது இந்துஸ்தான், அது பாகிஸ்தான். முஸ்லீம் நாடு பாகிஸ்தான். அப்ப அங்க இருந்து நம்மளால வரணும். அப்ப என்ன கேட்கிறான்? சின்னாட்ட போய் சின்ன என் தோட்டம் இருக்கு, வயல் இருக்குது, வீடு இருக்குது, மாடுகள் இருக்குது அப்படின்னா அப்படி நத்திங், ஒன்னும் தொடக்கூடாது, மூடிட்டு போடாது, உடுத்துன துணியோட அனுப்பிச்சு விட்டா அப்படி. அப்ப காந்தி கேட்கிறார், என்னையா அப்படி பண்றீங்க, என்னையா பண்றது அப்படின்னு. அப்ப அவன் என்ன சொன்னா, இங்க உள்ள ப்ராப்பர்ட்டி பூரா பாகிஸ்தான்ல உள்ள இந்துக்கள் ப்ராப்பர்ட்டியை நான் வச்சுக்கிறேன், இந்தியாவில் உள்ள முஸ்லீம் சொத்தை நீ வச்சுக்க, அவனை இங்க அனுப்பிச்சு விடு அப்படின்னு சின்ன சொன்னார். இது காங்கிரஸ்காரன் சொல்லுவானா? ஜன பரிவர்த்தனை வரலாறு படிக்கணுங்க. சும்மா பெரியார் அண்ணா இத்து போனவங்களே படிக்க கூடாது. இந்த நாட்டுடைய வரலாறு எவ்வளவு பேருக்கு தெரியும்? மதுரையில் இருக்க மக்களுக்கு மதுரை ஆண்ட பார்த்து பாண்டிய மன்னர்கள் பேர் சொல்லணும்னா யாரும் சொல்ல தெரியும்? கொங்கு பிரதேசத்தில் இருக்க மக்களுக்கு கொங்கு நாட்டை ஆண்ட 10 மன்னர்கள் பேர் சொல்லணும் என்ன தெரியும்? விஜய் தெரியும், அஜித் தெரியும், கமல் தெரியும், ரஜினி தெரியும். நமக்கு நாட்டை பத்தி தெரியாது. இப்படி 50 ஆண்டு காலமா வச்சிருக்காங்க. ஆகவே இந்த ஒற்றுமையா இருக்கும் நம்ம ஆசைப்படுறோம். ஆனா மதம் ஒத்துக்கிறது இல்லையே. பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் வேற நம்ம நாட்டிலே இல்லைங்க. அவன் நாட்டுக்குள்ளே சியா முஸ்லீம், சன்னி முஸ்லீம் கொண்டு வச்சுக்கிறானே, அதுக்கு யாரு காரணம்? மோடியா? முகாமி மோடியா? அது ஒரு மதம் சொன்னா அது தவிர வேற இருக்கக்கூடாது. ஆனா நமக்கு அதெல்லாம் தெரியாது.
அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. காஷ்மீர்ல வந்து 370 எடுத்ததுனாலதான் டூரிஸ்ட் போக ஆரம்பிச்சாங்க. மக்கள் ஜனமாற்றம் ஆயிடுச்சு. இப்போ உள்ள இந்த தெருவில் வந்து ஜனநாயகமே இல்லைன்னு சொன்னா தான் பிளேடு பிட் பைட் செயின்ஸ் வரும். மக்கள் நடமாட்டிட்டே இருக்காங்க, போலீஸ் வண்டி ரோந்து போயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னா திருட வரமாட்டான். அது மாதிரி 370 எடுத்ததுக்கு அப்புறம் லட்சக்கணக்கான பேர் டூரிஸ்ட் போக ஆரம்பிச்சான். பார்த்தா தீவிர பயங்கரவாதிகள், ஆஹா இவனுக்கெல்லாம் உள்ள வந்துட்டானா நம்ம பருப்பு வேகாது அப்படின்னு சொல்லி தான் இந்த 27 பேரை கொண்டிருக்கிறான். ஆனா அதனால எல்லாம் நிக்காது இல்லையா? நம்ம ஆளுங்க வந்து உயிர் தியாகம் பண்ணியாச்சு நாட்டை காப்பாற்றுறது. இன்னைக்கு நேரத்தில் இல்ல, பகத்சிங் காலத்துல இருந்து ராஜகுரு காலத்துல இருந்து வந்திருக்கு நமக்கு. ஆகவே நல்லா புரிஞ்சுக்குங்க, நாம சேர்ந்து வாழணும்னு தான் பிரியப்படுறோம். அவங்க வேண்டான்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை முஸ்லீம்களும் பாகிஸ்தான் வேணும்னு தீர்மானம் போட்டாங்க. ஆனா நல்லா தெரியும் போக மாட்டோம்னு, போக மாட்டேன்னு தெரிஞ்சு ஓட்டு போட்டாங்க. இது எந்த கட்சிக்காரன் கேட்பானா? அங்க இங்க உள்ள ப்ராப்பர்ட்டி எல்லாம் நம்ம வச்சுக்கணும், நம்ம நாட்டுக்கு சேர்ந்தது. பாகிஸ்தான்ல உள்ள இந்துக்கள் ப்ராப்பர்ட்டி ஜின்னா வச்சுக்கிட்டாரு. ஏன் காந்தி போய் 10 ஏக்கரா பூமி வாங்கிட்டு வந்துருவாரா? நேரு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்களா? ஆகவே சிந்திச்சு பார்க்கணும். வரலாறு நமக்கு தெரியணும். அந்த வரலாறு தெரியாதனால இன்னைக்கு இவ்வளவு கஷ்டம். ஒண்ணு வேண்டாங்க, நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதை பத்தி பேச மாட்டாங்க. பாராட்டு விழா, சிலை திறப்பு விழா, நூல் நிலையம் திறப்பு விழா, விளையாடிட்டு வந்தா அவனுக்கு பரிசு கொடுக்குறாங்களா, இதே தான் நடக்கும். ஆனா உண்மை நிலவரம் என்ன? ஒரு பொதுநல ஊழியர், சமூக ஆர்வலர் மணலை கடத்துறான், கல்ல கொண்டு போறான்னு சொல்லி புகார் கொடுத்தா, நெல்லையில ஜாகிர் ஹுசேன் கொண்டு விட்டானுங்கல்ல, கலெக்டர் ஆபீஸ்ல புகார் கொடுத்து நடவடிக்கையில பாதுகாப்பு இல்ல, அவன் மணல் கடத்தோட கொள்றான். அதே மாதிரி செங்கல்பேட்டுல சர்புதீன் ஒரு ஆளு இந்த மாதிரி கனிவோட கொள்ளை நடக்குதுங்க, அவனை கொண்டுட்டானுங்க. அதே மாதிரி தூத்துக்குடியில லூர்துன்னு ஒரு விஏஓ இருந்தாரு, ஆபீஸ்க்குள்ள வந்து வெட்டிட்டு போறான். அதே மாதிரி பழனியில கருப்புசாமின்னு ஒரு விஏஓ, போலீஸ் பாதுகாப்புன்னு போய் விஏஓ கேட்கிறாரு, எதுக்கு உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு. இல்லைங்க, ரெய்டுக்கு போனோம்னா உள்ள வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு. ஆக இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு அந்த நிலைமையில இருக்குது. இதெல்லாம் மறக்கடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பாகிஸ்தான் மேல போட்டு விடுங்க, அங்க போங்க, மோடி எதுக்கு வெளிநாட்டு போறாரு, மோடி எதுக்கு டெய்லி சட்டம் மாத்துறாரு, ஏன் இப்படி தேவையில்லாத விஷயங்கள் நாம கேட்கிறோமா? கருணாநிதி 3 சம்சாரம் நம்ம எதாவது கேட்கிறோமா? அவர் பிரியப்படுறாரு, அவர் வச்சுக்கிறாரு, அவர் கொண்டாடி ஏன் மாட்டே நீ கூட்டு போக வந்தாச்சு. நமக்கு பாதிப்பு இல்லை, நீ என்னமோ பண்ணித்தொலை. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தா தெரியுங்களா? ஒன்னு மனைவி, ஒன்னு துணைவி, அப்புறம் நடுவில் அது இணைவி, ஜாயிண்ட். இப்படி எல்லாம் விளக்கம் கொடுக்க எவனாலும் முடியாது. உலகத்திலே சிறந்த சாணிக்கு நாங்க அந்த அவற்றை மாதிரி நம்ம முடிக்கிறோம். அது 240 மூட்டை கலைஞர் பேர்ல சக்கரை காணா போச்சு. அது கோர்ட் வரைக்கும் போய் பிரச்சனை ஆயிடுச்சு. இவர் இதெல்லாம் எனக்கு ஜிஜிபி அப்படின்னு. அப்புறம் நீதிபதி கேட்கிறாரு, ஏங்க 240 சக்கரை மூட்டை என்னாச்சுங்க குடோன்ல வச்சிருந்த சிவசத்துல குடோன்னு? அது எறும்பு தின்று விட்டது. எறும்பு தின்று விட்டதா? சரி, 240 காலி சாக்கு இருக்குமா இல்லையா? அதை கரையான் அடித்து விட்டது. அப்ப அந்த கரையானிங்கயா, அதைத்தான் 3 தனிப்படை வைத்து தேடிக்கொண்டிருக்கிறோம், கிடைத்தவுடன் வந்து ஒப்படைக்கிறோம் அப்படின்னு ஜட்ஜி. இது ஒரு கேஸ், இனி ஒரு ஆள் போயான்னு எந்திரிச்சு போயிட்டான். இப்படி புத்திசாலித்தனமா யோசிக்கக்கூடிய ஆளுகள் அவங்ககிட்ட முடியுமா? என்னென்ன கதை விட்டான் தெரியுங்களா? கச்சத்தீவை மீட் பண்றான்ல, நான் மீட்டு தர்றாரு, மோடி மீட்டு தர்றாரு, அடமானம் வச்சு சண்டாளா யாருன்னா போதும். இப்படி எல்லாம் கேட்கக்கூடாது. அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்களா இருக்காங்க. அது நான் என்ன பண்ண முடியும், மோடி என்ன பண்ணுவாரு? ஏங்க அடமானம் வச்சிருந்தாலும் மீட்டணும் இல்லையா? மோடி கொடுத்திருந்தா மோடி மீட்டு கொடுப்பாரு. கச்சத்தீவு அடைந்தே தீருவோம், விடமாட்டோம். அப்படி அவன் சொல்லிட்டேன், நீ உள்ள வேண்டாம், அப்படி வேண்டாம் கடற்கரையோடு தெரியல. போராட அப்புறம் சொல்றான் பத்தி நான் என்ன சொல்றேன், AK-47 சீமான்ட்டு சொல்லுவது, நானாக இருந்தால் கொடு, 4 துப்பாக்கி கொடு, அனுப்பிச்சு விடு, போயிட்டு மோடி சொன்னோன்னு விடுறான். இப்ப நீ போறான்னா துப்பாக்கிகளை விட மாட்டான், உங்களை ஆயுத கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவான். ஒரு நாட்டுக்கு பிரச்சனை. இவங்க நினைக்கிற அந்த குண்டு செடிகளை குதிரை ஓட்ட முடியாது, புரியுங்களா?